ஐயா வணக்கங்க. உங்கள் பார்வையில் கடவுள்? என்னுடைய பார்வையில் கடவுள் இருக்கிறார். என்னுடைய பார்வையில் சொல்றதை விட என்னுடைய வழி என்று பார்த்தால் திருநாவுக்கரசரும் திருமூலன் தான். என் கையிலே பற்றி எப்பயும் திருமந்திரம் கையில் வச்சும் வச்சுருக்கேன். 10ஆம் திருமுறை திருமூலர் இயற்றிய திருமந்திரம். நல்லது. இந்த அடிப்படையில் கடவுளை பற்றி அவள் என்ன சொல்லியிருக்காங்களோ அதான் என்னுடைய கருத்து. நல்லதுங்க ஐயா. ஆனால் அதாவது முடிவாக ஒன்று சொல்லணும்னா கடவுள் இருக்கிறார். நல்லதுங்க ஐயா. இன்றைய கால இளைஞர்கள்ட்ட ஆன்மீகம் மற்றும் கடவுள் இந்த எப்படி நம்பிக்கை அவர்களிடத்துல குறைஞ்சிருக்குதுங்களா இல்லை வளர்ந்துருக்குதா இளைஞர்களிடத்துல? ஏன்னா நான் 1971 தான் சமுதாயத்தை டச் பண்ணுறேன், சமூகத்தை. சரிங்க. அது வரைக்கும் என்னுடைய சொந்தக்காரர் என்னுடைய உடன்பிறப்பு இப்படியே வந்துக்கிட்டு இருந்தேன். 1971 நான் இந்த சமூகத்தை டச் பண்ணுறேன், எல்லாருமே சமுதாயத்தை. அப்பொழுது அன்றைய சூழ்நிலையை காட்டிலும் இன்று ஆன்மீகம் வளர்ந்துருக்குது, சந்தேகமே வேண்டாங்க. நல்லதுங்க. இயற்கையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சுற்றுப்புற சூழல் இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த புவி வெப்பமயமாதல்ங்கிறாங்க. வாகனங்கள் அதிகமாகிட்டு இருக்கிறதுனால அதுலேருந்து புகைகள், தொழிற்சாலை புகைகள்லாம் வானவெளியில் போய் நிறைய ஓசோன் படலத்தில் ஓட்டை விழுதுங்கிறாங்க. இந்த இயற்கையை பாதுகாக்கணும்னா என்ன செய்யலாம்? இயற்கையை பாதுகாக்க வேண்டாம். முதல்ல நதியை பாதுகாக்க. இயற்கை என்றால் நதி தான், ஆறுகள் தான் உண்மையான இயற்கை. ஆமாம், உலக நாகரிகத்தின் தொட்டில் நதிக்கரைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நாம் இயற்கையை பாதுகாக்க வேண்டும். அது எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா நதிக்கரையிலிருந்து ஆரம்பித்தா நல்லாயிருக்கும் சொல்கிறோம். இயற்கை மனிதனை வாழ வைக்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக ஆடி மாதம் ஆடி மாதம் பருவமழை வந்துருக்கு நமக்கு இல்லையா? ஆடி மாதம் காவிரி தண்ணி வந்தது நான் பார்க்குறேன். ஏன்னா நான் பிறந்ததும் வாழ்வதும் காவிரி நதிக்கரை. ஆகவே இந்த காவிரியோடு நான் பின்னி பிணைந்தவன். அதனால் வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலத்தலைய கடற்காவிரின்னு இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நான் பிறந்ததும் வாழ்வதும் காவிரி நதிக்கரை. ஆகவே நதியிலிருந்து நதிக்கரைகளிலிருந்து தான் நம்முடைய இயற்கையை நாம் பராமரிக்க வேண்டும். ஆமாம், வேளாண்மை அதுலேருந்து தான் வளர்ந்தது. இயற்கை நம்ம மனிதனை இயற்கை வாழ வைக்கிறது. ஆனால் மனிதன் இயற்கையை புரிந்து கொள்ளவில்லை. மலைப்பகுதிகளில் எல்லாம் பாலித்தீன் கவரை பயன்படுத்துறது, அதை விலங்கினங்கள் உயிரினங்கள்லாம் சாப்பிட்றது, நதிகளில் நிறைய கழிவு நீர்களை கலந்து விடப்படுறது, நீர் மாசுபாடு, நில மாசுபாடு நிறைய ஏற்பட்டுருக்குது. நம்ம என்ன பண்ண நம்ம இளைஞர்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எப்படி பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஒழிப்பதை விட அதை ரீப்ளேஸ் பண்ணி ஏதாவது நல்ல முறையில் அதை பயன்படுத்தணும். அதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிய எங்கள் காவிரி நதியில் நொய்யல் ஆறு தெரியும், அமராவதி ஆறு தெரியும். ரெண்டுமே இன்றைக்கி காவிரி கலக்குதுங்க. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏன்னா பலருக்கு தெரியாத விஷயத்த சொல்கிறேங்க. காவிரி அணை சேலம் மாவட்டத்தில் இருக்குங்க. அந்த காலத்தில் மன்னராட்சி காலத்தில் ஈரோடு மாவட்டத்தில் அரிக்கின்னு ஒரு ஊர் இருக்குங்க. பல பேர்த்துக்கு அரிக்கிங்கிற ஊரே தெரியாதுங்க. அங்கேருந்து தண்ணீர் எங்கே போகுதுன்னா காவிரி டேமுக்கு போகுதுங்க. அங்கே போகிற வரைக்கும் அந்த தண்ணீர் சுத்தமாகவே போகுதுங்க. ஊர் பேர் அரிக்கியும். ஆனால் அந்த டேமில் இங்கே தண்ணி வரும்போது மாசுபடுத்துச்சுங்க. ஆகவே இதெல்லாம் நாம் அதான் முதல்ல நான் சொன்னேன், நதிக்கரையிலேருந்து நம்முடைய அதான் ரீஃபார்ம் சீர்திருத்தம் ஆரம்பிக்க வேண்டும். நல்லதுங்க. அப்புறம் இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறாங்க. வளர்ந்து வரக்கூடிய விஞ்ஞானத்தில் கிட்டத்தட்ட இந்த ஒரு நாட்டை கண்டம் விட்டு கண்டம் தாக்கக்கூடிய அணு ஆயுதங்கள்லாம் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, ரோபோட்டிக்ஸுங்கிறாங்க. இந்த மாதிரி அறிவியல் கண்டுபிடிப்புகள்னால புதுசாக வளர்ந்துருக்கக்கூடிய கண்டுபிடிப்புகள்னால மனிதர்களுக்கு நன்மை பயக்குமா தீமை பயக்குமா? அல்லது அது வளர்ச்சியானதா அல்லது வளர்ச்சி இல்லாமல் இருக்குமா? அதை பற்றி சொல்லுங்கள். அணு ஆயுதங்கள் அழிவுக்கு தான் பயன்படுத்தப்படுத ஒளி ஆக்கத்திற்கு பயன்படவில்லை என்று நாம் அணு ரீதியாக பார்க்கிறோம்.
இன்றைக்கும் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆமாம். மக்கள் மருத்துவமனையில் குண்டு போட்டதா சொல்லி உக்ரைன் மருத்துவமனையில் குண்டு போட்டு குழந்தைகள்லாம் 2-3 குழந்தைங்க இறந்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு இன்னும் போர் நிறுத்தம் இல்லை ஒவ்வொரு நாடும் இப்படி போட்டி போட்டு சண்டையிட்டு இருந்தால் நாளைக்கு நம்மளும் இந்திய திருநாடு இது மாதிரி போரெல்லாம் சந்திக்க நேரிடுமா? எல்லாம் அச்சத்தோடு இருக்க வேண்டிய சூழல் இருக்குது. அணு ஆயுதங்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய கருத்துங்க. நல்லதுங்க. இயற்கையோடையே இணைஞ்சு வாழ்ந்தோம்னா அணு ஆயுதத்தினால நமக்கு வந்து நன்மை இல்லை, மனித குலத்திற்கு தீமை தான் இருக்குது. அப்போ அணு ஆயுதம் அணு என்பது உண்மையானது. ஏன்னா இன்னைக்கு அணுசக்தி என்பதை வச்சு மின்சாரம் கண்டுபிடிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். மின்சாரத்தையே இன்னைக்கு உருவாக்குற அளவுக்கு அணு வந்துருச்சுங்க. ஆகவே அணு சக்தி வேணும், ஆனால் அந்த அணு ஆயுதங்கள் வேண்டாம் தான் சொல்கிறோம். நல்லதுங்க ஐயா.